Good morning, students. Today we are going to see for 9th standard day 6 grammar, active voice and passive voice. Gita, see the motivation. The teacher makes the participants to stand in a circle. The teacher throws a ball to the participants and asks them to throw the ball among themselves. Repeat the game few times in order to get the participants' presence here into the hall. Definition. What is active voice? Active voice means that a sentence has a subject that acts upon its verb. Passive voice means that a subject is a recipient of a verb's action. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் transitive verb, intransitive verbனு உங்களுக்கு தெரியும். If the verb change the subject into object into subject, ஒரு செயலில் verb சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாகவும் ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாகவும் மாற்ற முடிஞ்சுன்னா அதுக்கு பேர் transitive verb, isn't it? அப்போது ஒரு வினை செய்த செயலை, அதாவது ஒரு சப்ஜெக்ட் ஒரு நவுன் செய்த செயலை விளக்குவது தான் ஆக்டிவ் வாய்ஸ். அந்த செயல் எந்த சப்ஜெக்டால் செய்யப்பட்டதுன்னு சொல்லும்போது தான் அது பாசிவ் வாய்ஸ். தமிழில் நம்ம செய்வினை செயப்பாட்டு வினைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஏற்கனவே நம்ம இப்போ திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். திருவள்ளுவர் wrote திருக்குறள். திருக்குறள் வாஸ் ரிட்டன் பை திருவள்ளுவர். அப்போ அதுக்கு ரெண்டாவதுக்கு என்ன மீனிங் இருக்குது? ரெண்டுமே சேம் மீனிங். பட் வாட் இஸ் த ரிசல்ட் ஃபார் ஃபஸ்ட் சென்டென்ஸ்? ஆக்டிவ் வாய்ஸ் என்னது? அந்த வினையை அந்த சப்ஜெக்ட் பெயர்ச்சொல். திருவள்ளுவர்ன்றத திருக்குறள் எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எழுதப்பட்டனர், எழுதினார். திஸ் இஸ் த வேர்ப். செகண்ட் சென்டென்ஸ் என்ன சொல்கிறோம்? திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. அப்போ அந்த செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. செயலால் விளையக்கூடிய விளைவுக்கு, என்ன செயல் செஞ்சாங்களோ அதனால் விளையக்கூடிய விளைவு, அந்த ரிசல்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அதை பாசிவ் வாய்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ தட் இஸ் they are given here. Active voice means that a sentence has a subject that acts upon its verb. Passive voice means that a subject is a recipient of a verb, verb's action. Then the teacher throws the ball to one participant and asks him to say this action in a sentence. அந்த சென்டென்ஸை ஒரு பால் த்ரூ பண்ணிவிட்டு ஒரு சென்டென்ஸ் சொல்லி அதை சொல்கிறாங்க. Example, the teacher throws the ball. Question, who throw the ball? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி அந்த எக்ஸாம்பிள்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. who threw the ball? யார் பால் த்ரூ பண்ணா? Answer, the teacher. Here the teacher does the action, that means subject does the action. இந்த எக்ஸாம்பிளில் டீச்சர்ன்றது யார்? அவங்க தான் அந்த ஒர்க்கை செஞ்சவங்க. the teacher does the action. That means அப்படின்னா என்ன? சப்ஜெக்ட் டஸ் த ஆக்ஷன். அந்த சப்ஜெக்ட் பெயர் சொல் அந்த ஆக்ஷனை செஞ்சது. whereby சப்ஜெக்ட் இஸ் ஆக்டிவ். ஸோ இங்கே எது ஆக்டிவ் ஆனது? சப்ஜெக்ட். திஸ் இஸ் ஆக்டிவ் வாய்ஸ். ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ். நார்மல் சப்ஜெக்ட் வேர்ப் ப்ரெடிகேட் அப்படி அந்த மாதிரி வர்றது எல்லாமே ஆக்டிவ் வாய்ஸ். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் ஹேப்பன் டு த பால்? பால்க்கு என்ன ஆச்சு? ஆன்சர், த பால் வாஸ் த்ரோன் பை த டீச்சர். த பால் வாஸ் த்ரோன் பை த டீச்சர். பால்க்கு என்னாச்சு? பால் அந்த டீச்சரால் எரியப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஆன்சர் ஹியர் சப்ஜெக்ட் இஸ் ரெசிபியன்ட். ஸோ இட் இஸ் பாசிவ் வாய்ஸ். இந்த இடத்துல சப்ஜெக்ட் யார்? டீச்சர் தான் சப்ஜெக்ட் இல்லையா? அந்த சப்ஜெக்ட்ன்றது ரெசிபியன்ட், செய்தவர்கள், அந்த வேலையை செய்தவர்கள். அப்போது இங்கே இந்த சப்ஜெக்ட் ரெசிபியண்ட்டாக வரனால இதுக்கு பேர் பாசிவ் வாய்ஸ். தென் ஆக்டிவ் 2. த டீச்சர் ஆஸ் ஆல் த மெம்பர்ஸ் டு ரைட் எனி ஒன் சென்டென்ஸ் ஆன் எ பேப்பர். அகெயின் ஆஸ் தெம் டு ரைட் அனதர் சென்டென்ஸ் about the work they have done just now. ஸோ இப்போ பாருங்கள் அந்த ஆக்ஷன் எப்படியெல்லாம் அவங்க கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்கள்.
I write a sentence. I write a sentence. Active voice பாருங்க. The dog ate our turkey. The dog என்னது subject. Ate என்னது active verb. இங்கே வந்து subject தான் அந்த work செய்யுது. So the doer is the subject. The dog ate our turkey. Subject did the action. இங்கே subject தான் அந்த actionனை செஞ்சது. Next பாருங்க passive sentence. Our turkey was eaten by the dog. சேம் அர்த்தம் தான், ஆனால் அது பாசிவில் எப்படி மாறுது பாருங்கள். அவர் டர்க்கி இந்த சைடு இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து இந்த பக்கம் வந்து சப்ஜெக்டாக மாறிடுது. அவர் டர்க்கி. தென் சி த இம்பார்ட்டன்ட் ஒன், ஹவு தே சேஞ்ச் த வேர்ப். எப்படி அந்த வேர்பை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஏட்டுன்றது எப்படி மாறி இருக்கு, வாஸ் ஈட்டன். ஸோ இதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஃபார்முலா சார்ட்ஸ் நான் ஒரு தடவை உனக்கு அனுப்புகிறேன். அங்கே மேலே இருக்க ஆக்டிவ் வேர்ப் வந்து பாஸ்ட் டென்ஸ் இல்லையா, மேலே இருக்க ஆக்டிவ் வேர்பு பாஸ்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் டென்ஸாக இருந்து அதை பாசிவில் மாற்றும் போது பாஸ்ட் டென்ஸ்க்குரிய ஆக்சிலரி வேர்ப் போடணும். ஆக்சிலரி வேர்ப் என்னது, வாஸ். ஏன்னா அவர் டர்க்கின்றது சிங்குலர், ஸோ வாஸ். தென் அந்த வெர்புக்குரிய அந்த வேர்பு அதை வந்து நம்ம பாஸ்ட் வேர்பாக எடுக்கக்கூடாது, ரூட் வேர்பாக கன்சிடர் பண்ணி அந்த வேர்புக்குரிய V3 நம்ம 2-3 கிளாஸில் பார்த்துருக்கோம், V3 மட்டும் போடணும். ஸோ பாசிவ் வாய்ஸ் எல்லாத்துலேயுமே V3 கம்பல்சரியாக வரும். வேர்போட தேர்ட் ஃபார்ம் தான் வரும். தென் அந்த வேர்டோட தேர்ட் ஃபார்முக்கு, அந்த வேர்போட தேர்ட் ஃபார்முக்கு முன்னாடி அந்த ஆக்சிலரி வேர்ப் வரும். ஆக்சிலரி வேர்ப் வந்து அந்த டென்சஸுக்குரிய ஆக்சிலரி வேர்ப் வரும். இதுக்கு நீ வந்து ஆக்டிவ் வாய்ஸ்க்குரிய ஃபார்முலாவை கண்டிப்பாக மெமரி பண்ணியிருக்கணும். அதாவது ஆக்டிவ் வாய்ஸ்க்குரிய ஃபார்முலா என்னது, டென்சஸ்க்குரிய ஃபார்முலாவை நீங்கள் நல்லா மெமரி பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆக்டிவ் வாய்ஸ், அதுதான் ஆக்சுவலாக ஆக்டிவ் வாய்ஸ்க்குரிய ஃபார்முலா. அதை அப்படியே பாசிவ்க்கு எப்படி மாற்றுறதுன்றதை நம்ம ஈஸியாக வந்து மாற்றிக்கலாம். இப்போ அங்கே சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இதே இது வந்து த டாக் ஈட் அவர் டர்க்கி அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஈட்டுன்றது என்னது, சிம்பிள் ப்ரெசன்ட் வேர்பு. ஈட்டுன்றது சிம்பிள் ப்ரெசன்ட் வேர்ப். ஸோ ஹவு வி கேன் சேஞ்ச் தட், அவர் டர்க்கி இஸ் ஈட்டன் பை த டாக். பை தன்றது அங்கே கன்ஜங்ஷன், பைன்றது வந்து அங்கே ஒரு கனெக்டன் வேர்ட்ஸ். அப்போ இங்கே வாஸ்க்கு பதில் என்ன வரும், இஸ். வாஸ்க்கு பதில் என்ன வரும், இஸ். அதாவது அங்கே ஈட்டுன்ற சிம்பிள் ப்ரெசன்ட் இருக்கனால இங்கே வந்து இஸ்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுறோம். இதே இது அவர் த டாக் ஏட் அவர் டர்க்கீஸ், நிறைய டர்க்கியை சாப்பிட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, கடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவோம், அவர் டர்க்கீஸ் ஆர். சிம்பிள் ப்ரெசன்ட்னா ஆர். அதே இது பாஸ்ட் டென்ஸ்னா வேர். Our turkeys were eaten by the dog. Then the subject is not doing the action. இந்த passive voiceல பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் அந்த ஒர்க்கை பண்ணியிருக்காது. அவர் டர்க்கி வாஸ் ஈட்டன் பை த டாக்னா என்ன, டர்க்கி வந்து டாகை சாப்பிட்டுச்சுன்னு சொல்ல முடியுமா, முடியாது. ஸோ அது வந்து அந்த ஆக்ஷனை கண்டிப்பாக செய்யாது. ஸோ எந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் டஸ் நாட் டூ த ஆக்ஷன், தட் சென்டென்ஸ் இஸ் கால்ட் பாசிவ் வாய்ஸ். பாசிவ் சென்டென்ஸ் பாருங்கள், பாயிண்ட் 2ல் பாருங்கள். அவர் டர்க்கி வாஸ் ஈட்டன் பை த டாக். இங்கே வந்து த ஆக்ஷன் ஆஃப் த வேர்ப் இஸ் டன் டு த சப்ஜெக்ட். பாருங்கள், இங்கேருந்து இங்கிட்ட ஆரோ மார்க் போயிருக்கு. பாயிண்ட் 1ல் சப்ஜெக்ட்லேருந்து வேர்பை நோக்கி ஆரோ மார்க் போயிருக்கு. ஏன்னா த சப்ஜெக்ட் இஸ் நாட் டூயிங் த ஆக்ஷன். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், அவர் டர்க்கி வாஸ் ஈட்டன் பை த டாக். அப்போ த ஆக்ஷன் ஆஃப் த வேர்பு இங்கே பாருங்கள், அந்த வேர்ப்லேருந்து இந்த சைடு ஆரோ மார்க் போயிருக்கு. த ஆக்ஷன் ஆஃப் த வேர்ப் இஸ் டன் டு த சப்ஜெக்ட். அப்போ அந்த ஆக்ஷன் ஆஃப் த வேர்ப் வந்து என்ன, யாருக்காக போகுது, அந்த சப்ஜெக்டுக்கு போய் சேருது. அந்த வேலை வந்து அந்த சப்ஜெக்டுக்கு போய் சேருது. மேலே ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் அந்த சப்ஜெக்ட் அந்த வேலையை செய்தனால வந்த விளைவு. பட் பாசிவில் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், அந்த வேர்பு அதாவது அந்த ஆக்ஷன் ஆஃப் த வேர்ப் இஸ் டன் டு த சப்ஜெக்ட். ஸோ தட் சப்ஜெக்ட் டஸ் த ஒர்க், ஸோ இட் இஸ் ஆக்டிவ் வாய்ஸ். எக்ஸாம்பிள், எ சென்டென்ஸ் இஸ் ரிட்டன் பை மீ. Here subject is recipient, so it is passive voice. Then they are given the activity conversation between two students. Murugan, hi Ramesh, we shall have a conversation. We shall have a conversation. I am going to talk in active voice and you are going to talk in
பாசிவ் வாய்ஸ். ஸோ ரமேஷ் சொல்கிறாங்க, நம்ம வந்து ஒரு கான்வர்சேஷன் பண்ணுவோம், நான் வந்து ஆக்டிவ் வாய்ஸ் சொல்ல போகிறேன், நீ வந்து அதை என்னது பாசிவ் வாய்ஸில் சொல்லு, பாசிவ் வாய்ஸில் பேசும். ஓகே முருகன். அண்ட் முருகன், ஹாய் ரமேஷ், ஐ எம் ரைட்டிங் அ லெட்டர். ரமேஷ் சொல்ல, ஓ அ லெட்டர் இஸ் ரிட்டன் பை யூ. முருகன் என்ன சொல்கிறேன், நான் லெட்டர் எழுதுகிறேன் அப்படின்றான். அப்போ உடனே என்ன சொல்கிறான் அவன், அப்போ அந்த லெட்டர்ன்ற சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாக இவர் கொண்டு வர்றார். பாசிவ் வாய்ஸில் தானே ரமேஷ் பேசணும். இங்கே ஆம் ரைட்டிங் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆம் ரைட்டிங் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் அந்த வேர்பை மட்டும் பாருங்கள், இஸ் ரிட்டன். அந்த லெட்டர் வந்து சிங்குலர் இல்லையா, அதுக்காக இஸ், அடுத்து ரிட்டன், ரிட்டன் பை யூ. ஐன்றது என்னவா மாறிடுது, யூ. உன்னால், லெட்டர் உன்னால் எழுதப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. முருகன், ஆர் யூ சிங்கிங் எ சாங். முருகன் என்ன சொல்கிறான், ஆர் யூ சிங்கிங் எ சாங். உடனே என்ன சொல்கிறாங்க ரமேஷ், இஸ் அ சாங் பீயிங் சங் பை யூ. இது கொஸ்டின் சென்டென்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ். நவ் we are going to see about the question sentence, interrogative sentence. Is a song being sung by you? Is a song, அதாவது yes or no type வந்துட்டாலே என்ன வரணும், ஆக்சிலரி வேர்பில் அந்த சென்டென்ஸ் கொஸ்டின் சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இஸ் சிம்பிள் ப்ரெசன்ட்னால அதை இஸ்ன்னு முன்னாடி கொண்டு வந்துடுறாங்க. இஸ் அ சாங் பீயிங் சங், அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பீயிங்கிறது வேர்போட அந்த ஆக்சிலரி வேர்போட ஐஎன்ஜி ஃபார்மேஷன். Is a song being sung by you? Question mark. முருகன், shall we paint this wall? முருகன் கேட்குறேன், நம்ம இந்த என்னது இந்த வால் பெயிண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான். ரமேஷ், will this wall be painted by us? இந்த வால் நம்மளால் பெயிண்டட் பண்ணப்பட போகுதா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ will இந்த இடத்துல வந்து பெயிண்ட்டுன்னு வரனால will this wall வரனால will போட்டுறாங்க. will this wall அப்படியே ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாறிடுது. பெயிண்ட், அப்போ பெயிண்ட்டுன்றது என்ன வருது, பி பெயிண்டட். சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்கனால அப்படியே ப்ரெசண்ட்டுக்குரிய ஃபார்ம் ஆக்சிலரி ஃபார்ம் வந்து பி பெயிண்டட் பை அஸ். வில் திஸ் வால் பி பெயிண்டட் பை அஸ். தென் முருகன், ஹி டோர் த பால். ரமேஷ் என்ன சொன்னார், த பால் வாஸ் டார்ன் பை ஹிம். டோர்னா என்னது, கிழிக்கிறது. அவன் வந்து என்னது அந்த பாலை கிழிச்சான். ஸோ ரமேஷ் என்ன சொன்ன, த பால் ஆப்ஜெக்ட் going to subject. The ball was torn by him. Then முருகன், they are digging a well. அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த வெல்லை வந்து டிக்கிங் தோன்றாங்க. ரமேஷ், a well is being dug by them. A well is being dug. அது என்னது தோண்டப்படுது. ஆர் டிக்கிங் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அப்போது அந்த இங்கே வந்து தேக்கு வந்து ஆர் கொடுத்துருக்காங்கப்பா. நம்ம வெல் போடும்போது ஆர் போடக்கூடாது, ஏன்னா வெல்ன்றது சிங்குலர் சப்ஜெக்டாக இருக்குது இல்லையா, அதனால் இஸ். எ வெல் இஸ் பீயிங் டக் பை டெம். தென் இவாலுவேஷன், சேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இன்டு த ஆப்போசிட் வாய்ஸ். குமார் ஃபீட்ஸ் எ டாக். இப்போ என்னது ஆப்போசிட் வாய்ஸ்ன்னு ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அந்த சென்டென்ஸ் வந்து எந்த வாய்ஸில் இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். தென் நம்ம அதை சேஞ்ச் பண்ணணும். வெதர் த சென்டென்ஸ் இஸ் அன் ஆக்டிவ் வாய்ஸ் ஆர் பாசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கா அல்லது பாசிவ் வாய்ஸில் இருக்கான்றதை ஃபஸ்ட்டு வி ஃபைண்ட் அவுட் தட். அப்புறம் அதை மாற்றணும். அப்போ எப்படி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், ஃபஸ்ட்டு எந்த சென்டென்ஸ்லையுமே சப்ஜெக்ட் அந்த ஒர்க்கை செஞ்சுருந்துச்சுன்னா அது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். பட் ஒர்க்கு வந்து ஒர்க்கோட அதாவது அந்த ஒர்க்கை செஞ்ச விளைவு ஆக்ஷன் வந்து ரிசல்ட் வந்து சப்ஜெக்டாக வந்திருந்தால் அது வந்து பாசிவ் வாய்ஸ். இது ஒரு க்ளூ இருக்குது. குமார் ஃபீட்ஸ் எ டாக். குமார் வந்து ஃபீட்ஸ், அப்போ ஸோ இது ஆக்டிவ் வாய்ஸ். பாசிவ் வாய்ஸ் எப்படி மாற்றலாம், எ டாக். ஃபீட்ஸுன்றது என்னது, சிம்பிள் ப்ரெசன்ட். ஸோ எ டாக், அதுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னது, ஃபெட். ஃபீடுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் V3 என்னது, fed. A dog is fed by Kumar. Second sentence பாருங்க, Ganesh is chased. இங்கே ED வரும்ப்பா, தப்பாக கொடுத்துருக்காங்க. CHAS ED வரும், AD வராது. Ganesh is chased by the dog. அப்போ இது என்னது, கணேஷ் இஸ் சேஸ்டு பை த டாக். இப்போ கணேஷ் வந்து டாகை துரத்துனானா இல்லை, கணேஷை வந்து டாகால்
துரத்தப்பட்டான்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து இஸ் சேஸ்டு இந்த வேர்பு வந்து கண்டிப்பாக வந்து அந்த சப்ஜெக்டால் செய்யப்படலை. யார் துரத்துறாங்க? நாய் தான் துரத்துது, இவன் துரத்தலாம். அப்போ இது பாசிவ் வாய்ஸ். த டாக் சேஸ்ட் கணேஷ். அப்படி சிம்பிளாக முடிஞ்சிடும். த டாக் சேஸ்ட் கணேஷ். தென் தேர்ட் கொஸ்டின், த டீச்சர் இஸ் டீச்சிங் இங்கிலீஷ். திஸ் இஸ் ஆக்டிவ் வாய்ஸ். வாட் இஸ் தட்? டீச்சர் என்ன செய்கிறாங்க? இங்கிலீஷ் டீச் பண்ணுறாங்க. ஸோ த டீச்சர் இஸ் டீச்சிங் இங்கிலீஷ். ஹவு வி கேன் சேஞ்ச் தட்? இங்கே வேர்பு பாருங்கள் என்னவா இருக்குது? ப்ரெசன்ட் கண்டினியூஸாக இருக்குது. இங்கிலீஷ். அப்போ இங்கிலீஷ் போட்டு இஸ், இங்கிலீஷ் இஸ் பீயிங் டாட். பாருங்கள் எப்படி மாறுது? இங்கிலீஷ் இஸ், இங்கிலீஷ் அது சிம்பிள் ப்ரெசன்ட்னால இஸ்ஸே போடுறோம். இங்கிலீஷ் இஸ் being taught by the teacher. Fourth one, people have celebrated Holi. People have celebrated Holi. இப்போ இது வந்து என்னது? இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருக்கு. ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருக்கு. இது எப்படி மாற்றலாம்? ஹோலி, ஹோலி ஹேஸ் பீன். பீப்புள்ன்றது இங்கே ப்ளூரலாக இருக்கனால ஹாவ் போட்டாங்க. இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டு. அதுக்காக தான் உங்களை வந்து ஆக்டிவ் வாய்ஸுக்குரிய நார்மலாக டென்சஸ்க்குரிய ஃபார்ம்லாம் நீங்கள் தெரிஞ்சிருந்தால் தான் அது எந்த ஃபார்மில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். பீப்புள் ப்ளூரலாக இருக்கனால ஹாவ் போட்டிருக்காங்க. அப்போ ஹோலின்றது சிங்குலர் இல்லையா? அப்போ என்னது? ஹோலி ஹேஸ் பீன் செலிப்ரேட்டட். ஹோலி ஹேஸ் பீன் செலிப்ரேட்டட் பை த people, by people. Fifth one, the match was won by the Indian team. இன்னொரு சிம்பிளாக பார்க்கணும்னா இந்த பைன்ற வேர்டு வந்துட்டாலே அது பாசிவ் வாய்ஸில் இருக்குன்னு அர்த்தம். The match was won by the Indian team. இப்போ எப்படி மாற்றலாம்? இது வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்கு. The Indian team, the Indian team won the match. வின்னோட பாஸ்ட் டென்ஸ் என்ன? ஒன். B3 என்ன? அது ஒன் தான். The Indian team won the match. Okay, so you write the answer in the book itself. அந்த ஒர்க் புக்லேயே நீங்கள் பிரிட்ஜுகோஸ் புக்லேயே எழுதிடுங்க. இந்த டேக்குரியது, அதாவது செகண்ட் வீக்கு 4th டேக்குரிய உன்னுடைய ஒர்க் ஷீட் ஒர்க்கு யூனிட் 4 வந்து இன்றைக்கி முடிக்கணும்ப்பா. யூனிட் 4க்குரிய லிங்க்கு உனக்கு மொத்தமாகவே லிங்க் வந்து உனக்கு அனுப்பியிருக்கேன். ஸோ அந்த லிங்க்கில் போய் அந்தந்த டேக்குரியது அந்த ஒர்க் ஷீட் எத்தனாவது ஒர்க் ஷீட்டுன்றதை நான் உனக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். நீயா தேட வேண்டிய வேலையே இல்லை. அந்த ஒர்க் ஷீட்டுக்கு, அதாவது அந்த யூனிட்டு 2ஓ 3ஓ 4ஓ அதுக்கு எந்தெந்த ஒர்க் ஷீட்லாம் பண்ணணுன்றதையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ நீ எக்ஸாக்டாக அந்த ஒர்க் ஷீட்டை போய் கிளிக் பண்ணி அந்த லெசன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்குரிய ஆன்சரை உன்னுடைய ஒர்க் ஷீட்டுக்குரிய ஆன்சரையுமே நீ ஒர்க் புக்லேயே முடிச்சிடலாம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீ நோட்டில் முடிக்கணுன்ற அவசியம் இல்லை. நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் நீ ஒர்க் ஷீட்டை வந்து ஒர்க் புக்லேயே முடிச்சிடலாம். இந்த வாரம் யூனிட் 4க்குரிய ஒர்க் ஷீட் வந்து 10. தட் மீன்ஸ் பேஜ் நம்பர் 31, பேஜ் நம்பர் 31, 32, 33, 34, 35, 36 யூனிட் 4க்கு ஒர்க் ஷீட் 10 நிறைய இருக்குது. அடுத்து ஒர்க் ஷீட் 11, ஆனால் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக எழுதுகிற மாதிரி தான்ப்பா இருக்குது. ஒர்க் ஷீட் 11 வந்து கிராமர் இருக்குது, ஃப்ரேசல் வேர்ப்ஸும் ஆக்சிலரி வேர்ப்ஸும் மாடல் வேர்ப்ஸ் இதுக்குரியது. அது வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. 37, 38 ரெண்டு பேஜ் தான். தென் ஒர்க் ஷீட் 12, ஒர்க் ஷீட் 12 கிராமர் தான், மாடல் வேர்ப்ஸ். முதல் இருக்கிறது ஃப்ரேசல் வேர்ப்ஸ், அடுத்து இருக்கிறது மாடல் வேர்ப்ஸ். மாடல் வேர்ப்ஸும் ஈஸியாக நீ ஆன்சர் பண்ணிடலாம். தென் worksheet 13, unit 4 worksheet 13, the spider and the fly, the spider and the fly போயத்தோட question answer and one words. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த வாரத்துக்குரிய ஒர்க்கு உனக்கு யூனிட் 4. 2 வாரத்துக்குரிய ஒர்க்கை நீ இடையில நேரம் கிடைக்கிற நேரம் ஃபுல்லாக முடித்து ரெடியாக வச்சுக்கோ. ஓகேப்பா, தேங்க்யூ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல். இன்னும் நிறைய பேர்ப்பா கொஞ்சம் அந்த ஒர்க்கு முடிக்காமல் இருக்கீங்க. புக்ஸு நிறையா பேர் சப்மிட் பண்ணாதவன், அதாவது எழுதி முடிச்சுட்டு சப்மிட் பண்ண சொல்கிற நேரத்தில் கரெக்டான நேரத்தில் நீ சப்மிட் பண்ணணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசி நேரத்தில் உட்காந்து ஹரிபரியாக எழுதுறதை அவாய்ட் பண்ணிடுங்க.
எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அந்தந்த ஒர்க்கை அந்தந்த டேயில் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கு வந்து ரொம்ப ஈஸியாயிரும். சப்மிட் பண்ணுறப்பையும் ஹரிபரியாக எழுதக்கூடிய வேலையே இருக்காது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல்.